நீ நான் என்ன சொன்னேன், ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடு. நான் உன் கூட்டாளி வார ஏற்றிட்டு வரேன்னு தானே சொல்கிறேன். சரி இவ வாங்கின நகையை கொடுக்கணும்ல. இவ 40 வருஷமா உழைச்சி யாருக்கு கொடுத்தா சொல்லிட்டு இங்கிட்டு வர ஒரு ராசு வந்துட்டு போஞ்சோம் மதினி அண்ணனை சந்திரன் என்ன நொட்டிடுவானா இல்ல வாரா. அதாவது இவ கண்ணீருக்கு ஆளானா அதுக்கு பதில் சொல்லணும்ல. ஏழை இதெல்லாம் பாவம் தெரியுமா. தோசை இங்கிட்டு பரட்டி போட்ட முந்தி யாரா செஞ்சது. இப்போ நான் செஞ்சேன்னு அது நானே அனுபவிப்பேன். இல்லை சின்னம்மாய் ஏற்றுங்க வத்தா குதி பூரா ஆட்டம் ஏற்று அங்கே வரட்டும் பேசிக்கிடுவோம். சின்னம்மாய் அங்கே வச்சு பேசிக்கிடுவோம். என்னை கேட்டா ஏன்டா நகையை கொடுத்துட்டு வா, நான் கூட ஏற்றிட்டு வரேன்டா அவன் செலவில் கூடாண்டு. ஏற்று கொண்டா இங்கே வந்து அரிசியை போடு வண்டிக்குள்ளே வா வாரு அங்கே வரட்டும். என்னக்கா வருமா இல்லை முதல் போச்சுட்டு வருவீல கொடுத்து மாப்பிள்ள அவன்கிட்ட நமக்கு சாமட்டிக்காரன்ட்டு தான் வாங்கணும். அவனும் எப்ப அவன் எல்லாத்துலயும் எனக்கு 20,000 ரூபா வண்டி ரிப்பேர் ஆக்கி போட்டுட்டு அவன் செத்து போனேன் மகன். இவர் தான் வண்டி வாங்கிட்டு போறாரு. குடுங்க மாப்பிள்ள நான் பாத்துக்கிறேன். இடம் வச்சு கொடுத்துச்சுல்ல காசுக்கு புக்கில் எடுக்கான்ல நம்ம இவ்வளவுதானே துட்டு கொடுன்னு தெரிய வேண்டாமா. ஆமாடா அதான்டா 2 சங்களையும் கொடுத்துட்டாங்கடா அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்க வீட்டுல இருந்து கணக்கு பார்த்துட்டு வசவா வையுது எங்களுக்கு 45,000 தரணும். பேச மாட்டீங்க சரியா தெரியுமா. வண்டியை கொண்டு வருமா யோசிக்குது. கயரும் கொண்டு வரல பின்னால் வச்சு கட்டுறதுக்கு. இல்லை ஆட்டை கொண்டு போனால் வருவாங்கல்ல. ஆட்டை கொண்டு போயிட்டேன்னு ஒன்று அவள் கம்ப்ளைண்ட் கொடுக்கிட்டு இல்லை நீ கம்ப்ளைண்ட் கொடு. அவள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ பதில் சொல்லுவீல. அவன் ஆடை விட்டுட்டு சக்கலத்தி ஆடை வந்துருக்கு. இதுல என்ன ஆடு இருக்கு இவ்வளவு போட்டு தொந்தரவு பண்றாங்க. இல்ல இப்ப இவ்வளவு போட்டு இதுல என்ன இருக்கு வித்து தர சொல்லி தொந்தரவு பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் இவ வச்சிருந்தாலே ஆடு இன்னைக்கு 200 ஆடு வச்சிருக்கணும். அவங்களும் அதான் சொல்றாங்க மக வீட்லயும் அவள ஆடு என்ன செஞ்சான்னு. அதான் நான் என்ன சொல்றேன், கடாய் கோயில் கடாய் தவிர மித்த ஆடெல்லாம் ஏத்திட்டு போ. ஆட்டுக்கு இதுக்கு வரட்டும். கெடா இங்கனே அவுத்து இங்கனே விட்டுருந்துச்சு. நம்ம ஏத்தாம விட்டுட்டு தவளை சொல்லிடுவான். ஆட்டை ஏற்றிட்டு போயிட்டு ஆட்டை ஒரு வேர்ட்ஸ் கொண்டுறவா ஒன்று ஒன்றா பிடிச்சி ஏற்றுவோம். இல்லை அப்பனாத்தான் வலிக்கு வருவாங்கன்றேன். அப்படி விட்டா இல்லை என்ன இருக்கு ஆளுக்கு 2 ரூபாய் அப்படின்ட்டா. மாயங்கலைமில் கூட்டு வரல இல்லைன்னா சுற்றி பத்தி ஏற்றி விட வேண்டியதான். அது இறக்கி விடு. அதை இங்கே விரிச்சு வயசுனம்மா இதுக்குள்ள ஒரு சிலது ஏறி தின்றும்டே. கொண்டா ஒன்று கொண்டா. அது ஒரு செகண்டில் தின்னுருச்சு. ஒரு டப்பன அரிசி போட்டு அழாத. இல்லை இன்னைக்கு எந்த பிள்ளைக்கு சம்பாத்தி பண்ணி கொடுத்தா? எங்கன வேணாலும் இருக்கலாம். அங்கே வந்து இருந்தால் யார் என்ன சொல்ல போகிறோம். நாத்தின இடம் மர்ம இடமா இல்லை சொந்தம் இல்லாமலாம் போல. அவங்க எல்லாத்தையும் வந்துட்டு அமைக்கிட்டுன்னு பார்க்குறாங்க. நான் தூக்குறேன். திறந்து விட்டா ஏற்றுறதுக்கு நல்லா இருக்கும். இன்னும் ஒரு ஆள் இருக்கணும். என்ன 8 ரூபாய்னா ஆடு குட்டியும் சேர்த்து வச்சிருந்தாலே எத்தனை ரூபாய். அந்த மாதிரிலாம் வெள்ளாட்டில் ஆரம்பிச்சது தானே உனக்கு ஆடு.
கடவுங்களை தட்டுட்டு உங்களுக்கு அவங்களுக்கு சண்டையா கிடக்கும். ஆமாம். ஒரு கால் ஒரு ஆட்டை என்கிட்ட கொடுத்தா 100 ரூபா வாங்கிட்டு அடி வச்சு தொடச்சுங்க. புள்ளி ஆட்டில் இருந்து அது ஏன்ட்டுக்கு அந்த பழம் விட்டாங்க. அங்கே போய் விற்காதமா வச்சு வளமா நல்ல மலங்காடு. உங்கள் வாயுது எத்தனை? 2. தங்களுக்கு திருப்பி கொடுத்து போக சொன்னாங்க. கழுத்தை ஓட்டு போ. அவங்களுக்கு என்ன சொல்ல நான் என்ன சொல்ல? உங்களுக்கு சாவு நாள் வரைக்கும் வேணும்ல என்னமாச்சும் புறாத்தம். ஏன்ட்ட கொடுக்கல, அதோட அம்மா தானம்மா அது. இது அம்மா. பார்த்திக்க பார்த்திக்க. அவாடு எத்தனை உருப்படி? இந்த 2 கடாயுமே கோயில் கடாயா? சுராடி அம்மனுக்கு இது மாடி முழுக்கு. ஏய் நில்லு, இதை பிடிக்க. எங்கள் வாக்கா பக்கத்தில் தான் இருக்கா. பத்திட்டு போனால் நகையை கொண்டு வந்துருவாங்க. அது இல்லைனாலும் நீ கேஷ் கொடுக்குறது நல்லது. வேண்டாம்டா, அது அசிங்கம் வேண்டாம். அங்கேயும் போய் சீச்சின்னு அசிங்கப்படுத்துவார். யாருக்கு? அவனுக்கு கொடுத்தியா? சரி செஞ்சது செஞ்சுட்டு இத்தனை நாள் எதுவும் கொண்டு போகல. யார் வாவும் நமக்கு வேண்டாம். அதை விட்டுட்டு போ. கொண்டாந்து இந்த மாதிரி நான் கிளம்புறேன், நீங்கள் நல்லா இருங்க, நகையை மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போ. இப்போ நீ அழுது என்ன செய்ய? எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இது நீ உருவாக்கிடுவ 2 வருஷத்தில். ம் 2 வருஷத்தில் திரும்பி ஆடாயிரும். இங்கே நிற்கிறியாக்கா, நானும் போய் பிடிக்கிறேன். உங்ககிட்ட இது ஒன்றா ஆடா? அந்த வெள்ளையா? என்ன ஆட்ட? தண்ணி வைக்கிறதுக்கு இங்கேயா அப்பா? இது உங்கதா? சரி, இன்னும் வேறு ஆறுது இருக்கு. இந்த 2 குட்டியும் உங்கட்டியா? கேட்டான் கொடுத்தா அதெல்லாம் கொடுத்துருவா. கேட்டா என்னத்தையும் ஒரு ரேட்டு போட்டு வாங்கிக்கலாம். அதான் வந்த பையனுக்குள்ள கஞ்சி இருமா அங்கே பாவம் அங்கே நினைச்சிட்டு இருந்துக்கோ, கஞ்சி ஏன்டா குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. இல்லடா நான் கிளம்ப அவங்க அடிக்கடிக்கு ஞாயிற்றுக்கிழமெல்லாம் தண்ணி எடுத்து அடிக்க வருவாங்க. அது வீடவும் காடும் நகையும் அவனுக்கே கொடுத்துட்டா எனக்கு என்ன இருக்குன்னு கேட்குறானா? அது அவள் ஆத்தாட்டையில் கேட்கணும். அவள் அப்பன் பங்கை வாங்கிட்டாங்க. இவங்க பெரியப்ப பங்கு வந்து இவளுக்குள்ள சேர வேண்டியது. இவ்வளோ செத்தா போனால் கடைசி வரைக்கும் பார்க்கணும்ல. எப்படி பேசுவாங்க? என்னவே ஏன்ட்டெல்லாம் பேச முடியாது. நான் நறுக்குன்னு கேட்டு விட்டுருவேன். அவள் மற்ற ஆளுகிட்ட பேசிக்கிற வேண்டியது. கணச்சு பேசினாப்புல சரியா போச்சா? நியாயம்னு ஒன்று வேணும்ல. புறாத்தை வாங்கி சின்னவன்ட்டே இருக்கிற புறா வாங்கி கொடுக்கலையோ பிள்ளைகளுக்கு மாதிரி ஒரு 4 உள்ளையோட ஒரு 5 உள்ள இந்த போட்டு இப்படி தள்ளி எடுத்து வச்சோம். நாய்க்கும்ல கஞ்சி ஊற்றுறோம். அப்படி தள்ளி நல்லரிசி கஞ்சி. என் வீட்டில் 3 நாய்க்கு நல்லரிசி கஞ்சி ஊற்றிட்டு தண்டட்டி எங்களை என்னன்னு கேட்டு பார்த்தாளா நீ? கடைசியில் நான் பார்க்குறேன் நீ பார்க்குறேன்ட்டு கடைசியில் சாகும் போது கொஞ்சம் பியா அள்ளிச்சமன்னு தெரியுமா? அது வந்து கடவுள் பைபிள் படி என்னன்னு கேட்டானா, அவங்க என்ன செஞ்சாங்களோ நம்ம செஞ்சிட்டோம்னா அது நமக்கு புண்ணியமா. அதை நீ இந்த புண்ணியத்தை செஞ்சுட்டு அவ்வளோதான். வேண்டாம் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பொம்பளையா இல்லை வீச்சம். ஆனால் நீ காலையில் குளிக்க வச்சு பேண்டாளாக்குண்டா, அன்னைக்கு நைட்டுக்குள்ளே பேண்டுக்கிட்டு தான்டா இருப்பான் தெரியுமா? கடைசி காலத்தில் பார்த்தவங்களுக்கு புண்ணியம்.
நல்லா புண்ணியம் வந்து ஒரு ரேஷன் கார்டு இல்லையா, ஒரு அது என்னது ஆதார் கார்டு இல்லையா, எப்படி வாழ்ந்துருக்கான்னு வரு தொலைச்சிட்டாரா அவர். இப்போ பிறந்த கூட இப்படி வாங்கிட்டு இருக்கு. ரேஷன் கார்டும் இல்லை, ஆதார் கார்டும் இல்லையா. அவன் நம்பர் இருந்தாலும் ஃபோன் போட்டு வந்து பத்திட்டு போடான்ட்டு போயிடலாம். ஆ